நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் செயல்படும் 4 டாஸ்மாக் கடைகள் முன்பும் முதல்வரின் படத்தை பாஜகவினர் ஒட்டியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகேஷ் வழங்க கேட்கலாம். முகேஷ், சொல்லுங்க. தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினோட படம் அனைத்து டாஸ்மாக் கடைகள் முன்பாக ஒட்டப்பட்டு வருகிறது. அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சங்கீதா, அரசு நடத்தும் மதுபான அலுவலகத்தில் ஈடி நடத்திய சோதனையில் 1000 கோடி ஊழல் நடைபெற்றுள்ளதாக அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் சென்னையில் உள்ள அரசு மதுபான ஆலை அலுவலகத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு 6 மணிக்கு மேல் கைது செய்து பெண்கள் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினர் வெளியே விடாமல் அடைத்து வைத்து காவல்துறையினரை கண்டித்து அண்ணாமலை அவர்கள் இனி காவல்துறையை தூங்க விடமாட்டோம் என்றும் ஒவ்வொரு மதுபான கடை முன்பு ஊழல்வாதி ஸ்டாலினின் போட்டோ ஒட்டப்படும் என தெரிவித்திருந்தார். அண்ணாமலை அறிவிப்பின்படி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் வெண்ணந்தூர் ஒன்றிய தலைவர் திவ்யா, மாவட்ட மகளிர் அணி சித்ரா, சரஸ்வதி, மாநில நலத்திட்ட பிரிவு துணைத் தலைவர் ரோஹின் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினர் மகளிர் அணியினர் இன்று வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் செயல்படும் 4 டாஸ்மாக் கடை முன்பு முதல்வரின் படத்தை ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். சங்கீதா, தமிழ்நாடு முழுவதும் பாஜக மகளிர் அணியினர் தற்போது கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது, அதாவது டாஸ்மாக் கடைகளில் தமிழக முதலமைச்சரினுடைய புகைப்படத்தை வைக்கும் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இது தற்போது அரசியல் கட்சிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் பார்த்தோமேயானால் நேற்று முன்தினம் அண்ணாமலை அவர்கள் தலைமை, அதாவது டாஸ்மார்க்கின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற போது அங்கு கைது செய்யப்பட்டிருந்தார். அப்போது அவர் 6 மணிக்கு மேல் கைது செய்து அவரை தனியார் திருமண மண்டபத்தில் வைத்திருந்த ஒரு சூழ்நிலையில் மகளிரையும் அந்த மண்டபத்தில் வைத்திருந்தார்கள். இது சட்டத்திற்கு புறம்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில் அவர் அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பை தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் பாஜக மகளிர் அணியினர் தேதி அறிவிக்காமல், நேரம் அறிவிக்காமல் தமிழக முதல்வரின் புகைப்படத்தை வைத்து அந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் என கூறியிருந்தார். அந்த சூழ்நிலையில் தான் நேற்றிலிருந்தே தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தமிழக பாஜக மகளிர் அணியினர் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோமேயானால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தற்போது பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது நாகர்கோவில் ரயில் நிலையம் செல்லக்கூடிய பகுதியில் கம்பளம் என்கின்ற அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் தற்போது அதாவது பாஜகவின் மாநில மகளிர் அணி தலைவியான உமாரதி ராஜன் இந்த புகைப்படத்தினை முதல்வரினுடைய புகைப்படத்தினையும் அதே போன்று திமுக கட்சியின் சால்வையையும் அந்த புகைப்படத்திற்கு அணிவித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். அது மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்பா அப்பா என்று கூறுவதாக தமிழ்நாடு முதல்வர் கூறுகிறார். அப்படிப்பட்ட இளைஞர்களை மதுவிற்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து வருவதாகவும், அதே போன்று இந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடை அம்பலப்படுத்தக்கூடிய விதமாகவும் தற்போது இந்த பாஜகவின் மகளிர் அணியினர் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது பெரும் பேசு பொருளாக வந்திருக்கிறது. சங்கீதா, இங்கு நாகர்கோவிலில் தற்போது இந்த டாஸ்மாக் கடையில் இந்த புகைப்படம் வைத்திருக்கக்கூடியது நாகர்கோவில் பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போலீசாரும் அடுத்த கட்ட நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். சங்கீதா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.